ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கியா யூடியூப் சேனல். நேற்று சில்ட்ரன்ஸ் பார்க்கு போயிட்டு பக்கத்தில் இருக்க காந்தி மண்டபத்துக்கு போனோம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். முன்னாடி ஒரு கோவில் மாதிரி கோல்டு கலரில் நல்லா அழகாக இருந்தது. இந்த இடத்துல தான் நானே பொண்ணும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். இந்த மண்டபம் அழகாக இருந்தது. இந்த செவர்லெலாம் குட்டி குட்டியாக பிக்சர்ஸ்லாம் செதுக்கி வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது என்ன மரம்னு எனக்கு தெரியல. அழகாக இருந்ததுனால வீடியோ எடுத்தோம். என்ன மரம்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா குட்டி குட்டியாக ஏதோ காயெல்லாம் தொங்குச்சு. என் பொண்ணு டயர்டாகி நிற்கிறாங்க. அதே மாதிரி மரம் இங்கே பக்கத்தில் இன்னொன்று இருந்தது. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த மண்டபம்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. வாழை மரம் பாருங்கள், நல்லா பசன்னு சூப்பராக இருக்குது. உங்கள் மருது சகோதரர்கள் அவங்க கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். இது மொழிப்பொரு தியாகிகள் மணி மண்டபம் பூட்டியிருந்தாங்க. இது தியாகிகள் மணி மண்டபம். இங்கே தான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருந்தது. இவர் வில்லிவாக்கத்தை சென்னை வில்லிவாக்கை சேர்ந்தவர். தனியாக ஸ்பெஷலாக ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். எங்கள் ஊர் அவர். இங்கே தியாகிகளோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய மாவட்டத்திலேருந்து எல்லோரும் ஒரு நாட்டுக்காக எவ்வளோ பேர் அந்த போராட்டத்திலலாம் கலந்துருக்காங்க. பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. இப்போல்லாம் நம்ம எதனா ஒரு வெளியில் ஒரு பிரச்சனைனா பசங்களை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிடுறோம், பயமாக இருக்குது எதனா ஆகிடமோன்ட்டு. ஆனால் அந்த காலத்திலே எவ்வளோ பேர் நாட்டுக்காக மொழிக்காக போய் தியாகிகள் என்ற பேர் வாங்கியிருக்காங்க போராட்டம் பண்ணி. நிறைய மாவட்டம், சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, விழுப்புரம், மதுரை, அவங்க மொழி பார்க்கல, இனம் பார்க்கல, ஜாதி பார்க்கல, அவ்வளோ பேர் நம்ம நாட்டுக்காக போராடியிருக்காங்க. அவங்களெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த நாட்டில் பிறந்ததுக்கு நம்மளுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சது என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.